பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. இவ்வளவு நேரமா புலம்பிக்கிட்டே வந்தீங்களே விக்கிரகம் விக்கிரகம்னு, அது எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. விக்கிரகமா? என்ன விக்கிரகம்? இந்த வீட்டு மான மரியாதைக்கு தகுந்த மாதிரி இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இரு. விக்கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா. விக்கிரகம் இவளுக்கு நீங்க செல்லம் கொடுத்ததுனாலதான் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன் படியேற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. என் பொண்ணு சுந்தரியை எப்படி ஊக்கப்படுத்தணும், அதே மாதிரி நீ செய்யற எல்லா காரியத்தையும் நான் ஊக்கப்படுத்தினேன். அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திக்கல. நீ எங்க எல்லார் நம்பிக்கையும் இழந்துட்டம்மா. உன்னை நான் என் பெத்த மகளாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன உன் அம்மாவா நினைக்கவே இல்லல்ல. நீ செஞ்சது சரியா? நீ வெளியில வந்துட்ட, பங்காரி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே, இது நியாயமா சொல்லு? உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் புள்ள பங்காரி கதி என்ன? நான் போய் கேட்டா அவனை விட்டுருவாங்களா? உன்னை மலை போல நம்பி இருந்தல. திங்கக்கிழமை பட்டணத்துல இருக்கிற நீதிமன்றத்துக்கு என் புள்ள பங்காரியை கூட்டிட்டு போறாங்களாம். ஏதாவது பேசு. இப்ப எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல. என் பேச்சு யாரும் கேக்குற மாதிரி இல்ல. நான் சொல்றது யாரும் நம்பல. ஆஹா, எவ்வளவு சுலபமா நழுவ பாக்குற. என் புள்ள உனக்காக உயிரையே விட்டான். ஆனா அவனை நீ ஜெயில விட்டுட்டு சுலபமா வெளியில வந்துட்டல்ல. எல்லாம் சுயநலக்காரங்க. அதுவும் நீ இருக்க பாரு, ரொம்ப சுயநலவாதி. நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவன் தேவைப்பட்டான்ல. உன்னோட கஷ்டத்தையும் சொகத்தையும் சொல்றதுக்கு மட்டும் அவன்கிட்ட ஓடி வந்தல்ல. இப்ப அவனுக்கு என்ன, உனக்கு என்ன? நல்லா இரு மல்லி, நீ நல்லா இரு. என்னோட பிள்ளைய ஜெயில தள்ளிடுவாங்க. பங்காரி, கடைசியில எல்லாரும் உன்னை கை விட்டுட்டாங்கடா. அந்த மகமாயும் உன்னை கை விட்டுட்டா, இந்த மல்லியும் உன்னை கை விட்டுட்டா. பெத்த பிள்ளைய நான் இன்னைக்கு இழந்துட்டேன். மத்தவங்களோட பேச்ச நம்பி நான் இன்னைக்கு என் பிள்ளைய இழந்துட்டேன். பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அது ஒண்ணு அப்படி இல்ல. கையெடுத்து கும்பிடுற. போதும் நீ பேசுறதெல்லாம். போங்க போங்க, நீங்களும் என் பேச்சு கேட்க வேண்டாம். வீட்ல போய் என் அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்களும் எதுவும் கேட்கல. பாட்டிக்கு என்ன பார்த்தா சுத்தமா ஆகாது. வித்யாசங்கர் என்னடானா நான் சொல்றது எதுவுமே நம்ப மாட்டேங்கிறா. ஆமா, நான் கெட்டவ, நம்பிக்கை துரோகி. யாரோட நம்பிக்கைக்கும் நான் உண்மையா இருக்க மாட்டேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், போங்க. ஏம்மா அழற? எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அந்த தாய் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டா. அழாத குழந்தை, துக்கப்படாத. எந்த தாய், எந்த அம்மன்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தா மறுபடியும் அந்த கெட்டவங்க கிட்டயே மாட்டி விடுற அந்த அம்மன். நானும் பங்காரியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியுமா. எல்லா செய்தியும் கேள்விப்பட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சது. அதான் இங்கே நேரா வந்துட்டேன். கஷ்டங்கிறதும் சுகங்கிறதும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இப்ப அடுத்து என்ன? யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் உங்க மகமாகி தான் சொல்லணும். கண்ணுக்கு தெரிய மாட்டா. ஆனா யார் மூலமாவது செய்தியை மட்டும் அனுப்பி வச்சிருவா. ஒரு தடவை ஸ்ரீமதி அம்மா, ஒரு தடவை சங்கரன் தாத்தா, இப்போ நீங்க எல்லாரும் அம்மனோட செய்தியோட தான் என்கிட்ட வரீங்க. ஆனா அவ சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிறியே. என்ன கேட்கணும்? உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? சங்கரன் தாத்தா. இப்ப சங்கரன் தாத்தா தானே உனக்கு தெய்வம், அப்படித்தானே? அதுதான் உண்மை. நான் செத்தே போயிட்டேன். எனக்கு கொல்லி வைக்க என் அப்பா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாரு. என் வெயில் காத்த மாரியம்மனும் என்னை கை விட்டுட்டா.
அப்ப தண்ணி தெளிச்சு எனக்கு உயிர் கொடுத்தது சங்கரன் தாத்தா தான். என்னை பிறக்க வச்ச தெய்வம் என் அப்பா வீரையானா, எனக்கு உயிர் கொடுத்தது சங்கரன் தாத்தா தான். சரியா சொன்ன. அப்படி இருக்கும்போது அவர் பேச்ச நீ கேட்கணும் இல்லையா? ஆனா வீட்ல நான் மத்தவங்க பேச்சையும் கேட்டாகணும் இல்லையா? முதல்ல தெய்வத்தோட கட்டளை, அப்புறம் தான் மற்ற விஷயங்களை யோசிக்கணும். கடவுள் சேவை செய்யும் போது உறவுக்காரங்களோட முகத்தை நினைக்க கூடாது. நீ ஒரு தடவை உன் சங்கரன் தாத்தா சொன்னதை செஞ்சு பாரு. அதுக்கப்புறம் உன் மனசு எவ்வளவு தெளிவாகுங்கிற விஷயத்த நீயே புரிஞ்சுப்ப. ஏய், வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எனக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு, உங்க 2 பேர் கை காலையும் உடைச்சு விட்டுருவேன். அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? நான் சொல்றேன் சார், நான் சொல்லிடுறேன். என்ன விட்டுடுங்க. இது புத்திசாலித்தனம். சொல்லு. அது என்ன ஆச்சுன்னா, நடந்தது அப்படியே சொல்றேன் சார். அந்த விக்கிரகத்தை வெளியில வித்தா 2 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு இந்த ஜக்கி தான் எனக்கு ஆசை காமிச்சான். அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நேத்து சாயந்தரம் ஜக்கி சேகரன் வீட்டுல இருந்து அந்த விக்கிரகத்தை திருடிட்டு வந்துட்டான். நாங்க அத ஊரை விட்டு வெளியில எடுத்துட்டு போலான்னு லாரியோ டெம்போவோ வருதான்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் எதிரில் நீங்க வந்தீங்க. ஆனா அதே நேரத்துல வாய மூடுறா. மன்னிச்சிருங்க, தப்பாயிருச்சு. ஏய், நீ சொல்லு. சார் நீங்க எங்களை கூப்பிட்டீங்கல்ல, அந்த நேரத்துல விக்கிரகம் எங்க கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏய், என்னையாச்சு இவனுக்கு? பைத்தியம் முடிச்சிருச்சா? யோ, என்னையா நீ? ஏயா பைத்தியக்கார மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு அந்த ஆள் நம்மளை விட்டுடுவாயா? வீட்டுக்கு போய் சந்தியாவந்தனம் மாதிரி பண்ணுவையா? கெடுத்துட்ட. இன்னும் உன் மனசு தெளியலையா? ரொம்ப குழப்பத்துல இருக்க போல் இருக்கு. குடும்பமா அம்மனான்னு இல்ல? ஆமா, நீங்க சன்னியாசி மாதிரி வேதாந்தம் பேசிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருப்பீங்க. எந்த ஒரு உறவுகளும் உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு இந்த ஊரு, நாளைக்கு வேற ஒரு ஊரு. ஆனா என் மேல பாசம் காட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட மனசை நான் நோகடிக்க கூடாதுல்ல. அப்படின்னா பங்காரிய கூட்டிக்கிட்டு எங்க கிளம்பின? எங்க ஊருக்கு பங்காரிய நான் அங்க கூட்டிட்டு போயிட்டேன்னா அவனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இங்க இருக்கிற உன் குடும்பம் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்களா? வேதனைப்பட மாட்டாங்களா? அம்மனுடைய சேவை செய்யினா குடும்பத்து மேல அக்கறைன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது பங்காரியை மட்டும் கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாரையும் விட்டு போக உனக்கு எப்படி மனசு வருது? ஆனா பங்காரியோட அம்மாக்கு திருப்தி நிம்மதி கிடைக்கும்ல. அப்ப உனக்கு? எனக்கும் தான். பங்காரிய என்னால பார்க்காம இருக்க முடியாது. இதுதாம்மா இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனையே.
ஒருத்தரை காப்பாத்துறன்னு போனா இன்னொருத்தருக்கு வேதனையை கொடுக்கணும். 10 பேருக்கு உபகாரம் பண்ண கிளம்பினா ஒருத்தராவது வேதனைப்பட்டு தானே ஆகணும். என்னன்னு சொன்ன? உங்களுக்கு யாரும் இல்ல, கேட்கறவங்க சொல்றவங்க இல்லைன்னு சொன்னேன். உங்க எல்லாரை விடவும் உறவுகளும் எண்ணங்களும் அதிகமா இருக்கிறது எனக்கு தாம்மா. உனக்கு உன் குடும்பம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது, உன் உறவுகள் உன் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா எனக்கு இந்த மொத்த சக்கராபுரி மேலையும் அக்கறை இருக்கு. ஸ்ரீ சக்கரம் என்ன ஆச்சோங்கிற பயம் எனக்கு இருக்கு. சிந்தனைகள் நல்லது இல்லம்மா, ஆனா எப்பவும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணுங்கிற சிந்தனை எப்பவுமே இருக்கணும். அப்படின்னா உங்க அபிப்பிராயம் என்ன? நான் என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? அத சொல்ல வேண்டியது உன்னோட சங்கரன் தாத்தா, அதுபடி நடக்க வேண்டியது நீ. நேரா வீட்டுக்கு போ, மறுபடியும் எல்லாரையும் உட்கார வை, தைரியமா பேசு. சங்கரன் தாத்தா சொல்றதுதான் செய்வேன்னு சொல்லு. இல்ல அது இதுக்கு மேல எல்லாம் உன் இஷ்டம்மா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? இவ்வளவு நேரம் பலியாடு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்னவோ காணாததை கண்ட மாதிரி குதிக்கிறீங்க. எதுக்கு பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறீங்க? விக்கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா. உங்களை தானே கேட்கிறேன், சொல்லுங்க. என்னத்த சார் நான் சொல்லுவேன்? அந்த அம்மன் எங்க மேல இந்த அளவுக்கா கருணை காட்டுவா? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏரோப்ளேன்ல இருந்து கூட தள்ளி விடுங்க, தலைகீழா தொங்க விடுங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து கூட தள்ளி விடுங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க சார். ஆமா சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம். இத பாருங்க, எங்களை அடிங்க, குத்துங்க, வேணா உதைங்க, நாங்க வருத்தப்படவே மாட்டோம். ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும் எங்களை வெளியில அனுப்பிடாதீங்க சார். நான் சொல்றது சரிதானே? என்ன இந்த பைத்தியக்காரனுங்க இப்படி பேசுறானுங்க? அப்ப அடிக்கும் போது வேண்டாம் வேண்டான்னு அழுதானுங்க. மகமாயி கருணையே கருணை. இப்ப என்னடானா என்ன வேணா செய்யுங்கன்றானுங்க. புதுசா எதுவும் நாடகம் ஆடுறானுங்களோ? ஜெகி, நீ ட்ரக்குக்குள்ள வச்ச விக்கிரகம் இந்த ஆள் கையில எப்படியா கிடைச்சது? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. பக்கத்திலேயே விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு தொலைச்சு எடுத்துட்டு இருக்காரு. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஒருத்தன் நெய்க்காக அலைஞ்சானா அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த ஆள் இன்னும் பொட்டியை திறந்து பார்க்கல போல இருக்கு. அப்படி பார்த்திருந்தா விக்கிரகம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும்ல. ஏய், வாய மூடுங்கடா. என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? உங்க 2 பேருக்கு மூளை கெட்டு போச்சா? எல்லாரும் இந்த மாரியப்ப கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படா தப்பிச்சு போவன்னு காத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஸ்டேஷன்லயே உட்கார வச்சுக்கங்கன்னு ஒரே அடியா சொல்றீங்க. அப்படி என்ன இருக்கு இந்த ஸ்டேஷன்ல? விளையாடுறீங்களா என்கிட்ட? அம்மா, பாட்டி, மல்லியக்கா வந்துட்டாங்க பாருங்க. அக்கா, இவ்வளவு நேரம் எங்கக்கா போயிருந்த? நாள் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வந்த உன்னை சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வாய்க்கு வந்தபடிலாம் திட்டோம்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சுக்கா. வா உள்ள போலாம். ஏன் இங்கே நிக்கிற?
இந்த போலீஸ் நீதிமன்றம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத விஷயமா? நாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டோம். அதனாலதான் நடந்ததை ஜீரணிக்க கஷ்டமா இருந்தது. உன் மேல எங்க யாருக்கும் எந்த கோபமும் இல்லம்மா. எங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு 4 வார்த்தை நாங்க கண்டிச்சு பேசியிருக்கலாம். அது உனக்கு எங்க மேல வெறுப்ப உண்டாக்கி இருக்கலாம். ஆனா நாங்க என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானமா சொல்றோம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். போகட்டு விடு. எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி வந்துட்டியே. வா உள்ள போலாம். நாமெல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் அக்கா என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்காக என்கிட்ட வந்தா. ஆனா அத சரியா நான் காதுல வாங்கிக்கல. என்னை மன்னிச்சிடுக்கா. கோவப்படாதக்கா. முதல்ல உள்ளவா, அப்புறமா பேசிக்கலாம். எங்க சுந்தரி இப்படி பண்ணிருந்தானா அவளையும் நாங்க இப்படித்தான் திட்டி இருப்போம். எங்களுக்கு நீ வேற சுந்தரி வேறேன்னு இல்லம்மா. உன்னை நினைச்சு நாங்க எவ்வளவு கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கோம் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். நீ நல்லபடியா இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதா எங்களோட எண்ணம் எல்லாம். அதனாலதான் நீ எங்கேயும் போக வேண்டான்னு சொன்னோம், அவ்வளவுதான். நீ என்னடானா ஏதேதோ கோயில் குளத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அது எங்க மனசை எவ்வளவு வேதனை படுத்துச்சு தெரியுமா? நாங்க வேணான்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு கிளம்பி போயிட்டியே. வீட்டுக்குள்ள வா. நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். நீ ஏன் அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசுக்கா. நான் இன்னையில இருந்து உங்க வீட்ல இருக்க மாட்டேன். உங்களை விட்டு, இந்த வீட்டை விட்டு நான் ரொம்ப தூரம் போக போறேன். ஆனா எனக்கு உங்க யார் மேலயும் எந்த கோபமும் இல்ல. நீங்க திட்டினதுக்காக நான் போகல. நீங்கெல்லாம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பாசத்துக்கு எவ்வளவு நன்றி கடன் காட்டினாலும் பத்தாது. ஆனா என்னால இங்க இருக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத மல்லி. நீ வேணும்னா நாங்கெல்லாம் உன்னை திட்டினதுக்காக எங்க கூட சண்டை போடு. இந்த வீட்ல சண்டை சச்சரவு இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு ஆகாது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு நாள் கூட சண்டை சச்சரவு இல்லாம தூங்குனதே கிடையாது. ஆனா அதுக்காக நாங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சது கூட இல்லையே. ஏ மல்லி, உன் மேல உயிரே வச்சிருக்காமா இந்த லலிதா. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? நான் ஒரு பழைய பஞ்சாங்கந்தா. ஆச்சாரம் அனுஷ்டானம்னு கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பேன். இனிமே நான் அதையும் விட்டுறேன். நீ மட்டும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லாதம்மா. பாரு லலிதா எந்த அளவுக்கு வருத்தப்படுறான்னு. இந்த விஷயம் சேகரன் காதுல விழுந்தா அவன் இதயமே வெடிச்சிருமா. இந்த பிடிவாதம் கோவமெல்லாம் வேண்டாமா. வா வீட்டுக்குள்ள. மல்லியக்கா, நீ அந்த பங்காரி கூட சேரக்கூடாது, அவன் கூட சுத்தக்கூடாதுன்னு நாங்க திட்டினோம். உன்னை வற்புறுத்தி இருக்கோம். நானும் பங்காரியை கூப்பிட்டு மிரட்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நானே வாக்கு கொடுக்குறேன்க்கா. இனிமே உனக்கும் பங்காரிக்கும் நடுவில் நாங்க யாருமே வரமாட்டோம்க்கா. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போறோன்னு மட்டும் சொல்லாதக்கா. நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கோவம் யார் மேலயும் இல்ல. நான் போறேன்னு சொன்னதுக்கு
இது காரணம் கிடையாது. அப்புறம் வேற என்ன? நான் சொன்னேன். அதனால தான் மல்லி இந்த வீட்டை விட்டு கிளம்புறான்.